ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை வழி நடத்துகிறவர், எப்பொழுதும் உங்கள் நினைவாகவே இருக்கிறவர், உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு தான் புதிய புதிய நாட்களை தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட புதிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு புதிய நாள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த வசனம் பைபிளில் முதல் வசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனத்தில் எது பெரியது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னா, வானமா பூமியான்னு கேட்டோன்னா அதெல்லாம் கிடையாது. அவைகளை படைத்த தேவன் தான் பெரியவராக இருக்கிறார். God is great. He is the creator of everything and he is the epicenter of everything. தேவன் பெரியவர், எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லாவற்றிற்கும் மையப்புள்ளியே தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் எப்பொழுதும் பார்க்க வேண்டிய பார்வை எப்படி இருக்கணும்னா, எல்லாம் தேவனை சுற்றி சுழல்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டும். இந்த பார்வையில் நம்ம எப்போ பார்க்க தொடங்குறோமோ அப்போ நம்மை சுற்றி சுழல்கிற எல்லா பிரச்சனையும் காணாமல் போய்விடும். பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா, பூமி சூரியனை சுற்றி சுழன்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு நினைப்போம். ஆனால் எல்லா கோள்களுமே மையப்புள்ளியாக இருக்கிற தேவனை சுற்றி தான் சுழன்று கொண்டு இருக்கிறது. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் அஸ், இட்ஸ் ஒன்லி அபவுட் காட். எப்பொழுதுமே நம்மை குறித்தே பார்த்து கொண்டு இருக்கிறதுனால தான் நம்மை சுற்றி சுழல்கிற பிரச்சனைகளையும் பலவீனங்களையும் தோல்விகளையும் விரக்திகளையும் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த உலகமும் எல்லாமுமே தேவனை சுற்றி தான் சுழல்கிறது. அவர்தான் மையப்புள்ளி, அவர்தான் சிருஷ்டிகர்த்தர், அவர்தான் காரணகர்த்தா. எல்லாவற்றையும் அந்த பார்வையில் நம்ம பார்க்கும் பொழுது நம்மை சுற்றி சுழல்கிற பிரச்சனைகளை நாம் பார்க்க மாட்டோம், அது காணாமல் போய்விடும். தேவனை சுற்றி சுழல்கிற எல்லா நன்மையான காரியங்களையும் நாம் பார்த்து கொண்டிருப்போம். எல்லாமே என்னை சுற்றி தான் சுழல்கிறது அப்படின்ற பார்வை எண்ணம் எப்போல்லாம் இருக்குதோ அப்போல்லாம் நம்மளுக்கு எல்லாமே பிரச்சனை தான். என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, என்னை நம்பி மனைவி பிள்ளைகள்லாம் இருக்காங்க, என்னை நம்பி இந்த உறவினர்கள் இருக்காங்க, என்னை நம்பி இந்த நிறுவனம் இருக்குது, என்னை நம்பி நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் தான் எல்லாம் செய்யணும், நான் தான் எல்லாவற்றையும் செஞ்சு முடிக்கணும், நான் தான் எல்லாரையும் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்மளை குறித்தே நம்ம யோசிச்சிட்டே இருக்கும் பொழுது எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனால் நம்மை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவரை சுற்றி தான் எல்லாம் இயங்குகிறது அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது பிரச்சனைகளை நாம் பார்க்க மாட்டோம். மாறாக தேவனுடைய வழிகளையும் ஆசீர்வாதங்களையும் அதிசயங்களையும் தேவனுடைய படைப்புகளையும் அவருடைய வல்லமையும் நம்மளால் பார்க்க முடியும். குட் நியூஸ் டசன்ட் பிகின் வித் அஸ், பட் இட் ஆல்வேஸ் பிகின்ஸ் வித் காட். எப்பொழுதுமே தேவனை மையப்புள்ளியாக வைத்து உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். உங்களை மையப்புள்ளியாக வைத்து பார்க்க வேண்டாம், தேவனை மையப்புள்ளியாக வைத்து பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது உங்கள் பிரச்சனைகள், பாடுகள், உங்களுடைய தோல்விகள், விரக்திகள் எல்லாம் மறைந்துவிடும். ஆகவே இந்த நாளிலும் தேவன் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். மொத்தத்திற்கும் மையப்புள்ளியே தேவனாக இருக்கிறார். அவரை பாருங்கள், அவரை சுற்றி சுழல்கிற எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எம்மாத்திரம், உங்களுடைய பலவீனங்கள் எம்மாத்திரம், தேவனுடைய நன்மைகளும் கிருபைகளும் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஓவர்டேக் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நிரப்புகிறது உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட மையப்புள்ளியாகிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலிருந்து செயல்படுகிறார். அவரை சுற்றி எல்லாம் சுழல்கிறது. அவரை சுற்றி சுழல்கிற எல்லா நன்மைகளும் இன்றைக்கு உங்களை சுற்றி சுழலும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்கள்.